ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்பிளான ஈஸியான டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரே கொத்து கருவேப்பிலை போட்டு வதக்கிக்கோங்க. ஓகேவா? வதக்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மசாலா ஆட் பண்ண போகிறோம். வாங்க என்னென்ன மசாலான்னு சொல்லி பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், அப்புறம் உப்பு, தேவையான அளவு உப்பு. ஓகேவா? ஸோ மசாலா ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாமே நம்ம வீட்டில் செஞ்சது. மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் 3மே வீட்டில் பண்ணது தான். வீட்டிலே அரைச்சி காய வச்சு பொடி பண்ணி வச்சது தான். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மரவள்ளி கிழங்கு அரைஞ்சி வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அதை எடுத்து போட்டுக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே இந்த மசாலா எல்லாமே அந்த மரவள்ளி கிழங்கோட ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வதக்குன்னு வதக்கிடுங்க. ஓகேவா? வதக்கினதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு 4-5 பூண்டு பல். ஓகே, அதை எடுத்து தலையும் வாலையும் கிள்ளிட்டு சும்மா அந்த குடலில் போட்டு நச்சு வச்சுக்கோங்க. உரல் மாதிரி இருக்கும்ல, அதை போட்டு நச்சு அதையும் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நேரம் சிம்லேயே இருக்கட்டும். இனிமே அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. சிம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் நல்லா அப்படியே ஃப்ரையாக வரும். அதுக்காக சிம்லேயே வச்சிடணும் அடுப்பை. ஓகே, சிம்மில் இருக்கட்டும். நீங்கள் அப்பப்போ எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு என்ன தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வேண்டாம் எனக்கு இதுவே போதும் அப்படின்னா விட்டுருங்க. எங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக அந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டோம். ஓகே, கொஞ்சோண்டு எண்ணெய் ஆட் பண்ணிட்டோம். எண்ணெய் ஆட் பண்ணி கிண்டிட்டு வச்சாச்சு. சிம்மில் வச்சிடணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இப்போ வெந்துருச்சு. ஓகேவா? வெந்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஓகேவா? ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம மரவள்ளி கிழங்கு ஃப்ரை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.